நம்ம இன்னைக்கு செய்ய போறது சோச்சோ கூட்டு. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் 2 வெங்காயம், 2 தக்காளி, சோச்சோ ஒரு 800 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி, சீரகம் போட்டுட்டு, இடிச்சு வச்ச பூண்டு கொஞ்சம் போட்டுட்டு, அப்புறம் வெங்காயம் அரிஞ்சிருப்போம்ல 2 வெங்காயம், அதுல பாதி வந்துட்டு தாளிக்கிறதுக்கு போட்டு அத தாளிச்சுக்கணும். வெங்காயம் நல்லா சாட்டே ஆன மேல, தக்காளி அந்த 2 தக்காளி அரைஞ்சு வச்சிருப்போம்ல, அதுல பாதி தக்காளி ஃப்ரை பண்ணிக்கணும். ஆனியன், பூண்டு, தக்காளி 3ம் நல்லா பிளெண்ட் ஆகணும். அத நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிக்கணும் வெங்காயத்தோட. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அரிஞ்சு வச்ச பொ சோச்சோ அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம சோச்சோ போட்ட மேல அத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கொஞ்சூண்டு மஞ்சத்தூளு, கொஞ்சூண்டு மிளகாத்தூளு, அப்புறம் கொஞ்சூண்டு தனியாத்தூள் இது 3த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா, கூட்டு யூசுவலா காரமா இருக்காது. ஸோ காரம் வேணுன்றவங்க மிளகாத்தூள் உங்களுக்கு இஷ்டம் அந்த மாரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து ஒரு 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் தனியாத்தூளு, 1/4 ஸ்பூன் சில்லி பவுடரு, கொஞ்சூண்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஆ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அந்த காயிலயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதுல அது வேகும். பட் பத்தலன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஊத்தி காய நல்லா வேக வச்சுக்கணும். தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கணும். உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, ஒரு பிளேட் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுடணும். ஸோ, இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க. நல்லா தண்ணி ட்ரை ஆயிருக்கு. இப்ப நான் இந்த லிங்க் நான் உங்களுக்கு காட்டல. இதுல வந்து பாசி பருப்பு, கடல பருப்பு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு, அது கூட அதான் நான் பாதி பாதி சொன்னேன்ல. வெங்காயம் பாதி, தக்காளி பாதி. அந்த பாதி பாதி தக்காளி, வெங்காயத்தை இந்த பருப்பு கூட போட்டுட்டு, 2 மொளகா போட்டுட்டு, கொஞ்சூண்டு கருவேப்பில, கொத்தமல்லி அதிலயே போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கணும். பருப்பு ரொம்ப கொழ கொழன்னு ஆகக்கூடாது. கூட்டு அந்த மாரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ, நீங்க பாருங்க உங்களுக்கு தெரியும். அது பருப்பு கடல பருப்பு நல்லா முழுசா இருக்கும். அந்த பாசி பருப்பு நல்லா மசிஞ்சு இருக்கும். அந்த பருப்பு தான் நான் இங்க இப்ப ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணிட்டு, சால்ட்டு, காரம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாருங்க. எல்லாம் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, கொஞ்ச நேரம் அது நல்லா கொதிச்சு, அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் விடுங்க. அது நல்லா பிளெண்ட் ஆன மேல இது நல்லா அது கூட நல்லா மிக்ஸ் ஆயி வரும்போது, நான் இங்க தேங்காய், கொஞ்சம் சீரகம், அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா. இது 3த்தையும் நல்லா அரைச்சு பேஸ்ட் பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டு, அதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் விடணும் கூட்டுக்கு.
ஸோ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் தாளிக்கிறக்கு கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன். இடிச்ச பூண்டு ஒரு 6, 7 பல்லு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கருவேப்பில போட்டு ஒரு 2, 3 காஞ்ச மிளகா அது கூடயே போட்டுட்டு, நல்லா அத ஃப்ரை பண்ணிட்டு, இந்த கூட்டு கூட அத மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். கூட்டு ரெடி. கடைசியா சாப் பண்ணி வச்சிருக்க இந்த கொரியாண்டர் லீஃப் அதில போட்டுட்டு, ஒரு பிளேட் எடுத்து க்ளோஸ் பண்ணிருவேன். சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் நெய் போட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா டேஸ்ட்டா இருக்கும். ஓகே. ஃபைனல் அவுட்புட் பாருங்க எவ்வளோ சூப்பரா வந்திருக்கு. நல்ல டேஸ்ட்டான ஒரு கூட்டு ரெடி.